ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் ஒர்த் டு வாட்ச். இந்த வீடியோல ரெடி ஆர் நாட் அப்படிங்கிற ஒரு செம மாசான ஜாலியான ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வெறும் 1.5 மணி நேரம் படம் தான், ஆனா சும்மா தீ மாதிரி இருக்கும். படம் போறதே தெரியாது, அந்த அளவுக்கு மிரட்டல் எடுத்திருப்பாங்க. நம்ம ஹீரோயின் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சு மிகப்பெரிய குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு போறாங்க. போற இடத்துல முதலிரவுக்கு முன்னாடியே ஒரு குடும்ப சம்பிரதாயமா நடத்துற ஒரு விளையாட்டை அந்த வீட்டுக்கு புதுசா வர்ற ஒவ்வொருத்தரும் விளையாடணும். அப்படி ஹீரோயினுக்கு ஹைட் அண்ட் சீக் வருது. அதாவது நம்ம ஊர்ல விளையாடுற கண்ணாமூச்சி விளையாட்டு. இந்த விளையாட்டை நான் சூப்பரா விளையாடுவேன்னு ஹீரோயினும் ஜாலியா இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடி ஹீரோயின் ஜெயிச்சாங்களா, அந்த விளையாட்டுல அவங்க என்ன மாதிரியான சவாலை எல்லாம் சந்திக்கிறாங்க அப்படிங்கறதான் மொத்த படமும். படம் முழுக்க ஒவ்வொரு காட்சியும் அவ்வளவு அழகா எடுத்து வச்சிருப்பானுங்க. ஒவ்வொருத்தரோட நடிப்பும், அதுலயும் அந்த ஹீரோயினோட நடிப்பு அடடடா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி பின்னணி இசையும் பெடல் எடுத்திருப்பானுங்க. நீங்க நேரம் ஒதுக்கி பாக்குறதுக்கு ஏத்த ஒரு ஒர்த்தான படம். இந்த படத்தோட 2வது பாகம் கூட எடுக்க போறதா சமீபத்துல ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இப்ப படத்தோட முழு கதையை பத்தி பார்க்கலாம் வாங்க. படத்தோட ஓபனிங் சீன் 1989 நடக்குது. ஒரு பெரிய அரண்மனை மாதிரி இருக்கிற வீட்டுல அலெக்ஸ், டேனியல் அப்படிங்கிற 2 சின்ன பசங்க கையில ஒரு விளக்க மட்டும் புடிச்சுக்கிட்டு ஏதோ ஒரு அவசரமா ஓடிட்டு இருக்கானுங்க. கொஞ்ச தூரம் போனதும் அலெக்ஸ் ஒரு இடத்துல மறைச்சு வச்சுட்டு இங்கேயே பத்திரமா இருன்னு டேனியல் சொல்றான். ஆனா அலெக்ஸ் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படிங்கிறான். அப்போ அவங்க அத்தை ஹெலனை கல்யாணம் பண்ணின புது மாப்பிள்ள சார்லஸ் காயத்தோட அங்க வந்து என்னை எல்லாரும் கொல்ல பாக்குறாங்க, எனக்கு உதவி பண்ணு அப்படின்னு டேனியல்கிட்ட கேட்கிறான். ஆனா அந்த குட்டி பிசாசு இந்த ஆள் இங்கதான் இருக்கான் அப்படின்னு சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டுறான். இதை கேட்ட அடுத்த செகண்டே மத்த எல்லாரும் அங்க வந்துடுறாங்க. அவங்கள பார்த்ததும் புது மாப்பிள்ள அங்க இருந்து ஓட முயற்சி பண்றான். இன்னொரு பக்கம் ஹெலன் அவரை விட்டுருங்கன்னு சொல்லி கதறி அழுகிறா. ஆனா அதுக்குள்ள சார்லஸ் உடம்புல அம்ப பாய்ச்சி அவனை ஒரு 1/2 கிலோ தூக்கிட்டு போயிடுறாங்க. இதுல இருந்து அப்படியே 30 வருஷம் கழிச்சு படம் தொடங்குது. மணக்குளத்துல ஒரு பொண்ணும் பையனும் ரூம்ல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோயின் கிரேஸ். அவளோட காதலன் தான் அலெக்ஸ். இப்போ வெளியில போட்டோ ஷூட் நடக்குது. கொஞ்சம் கொஞ்சமா அலெக்ஸ் குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் நமக்கு அறிமுகப்படுத்துறாங்க. அப்படியே 2 பேருக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருது. முத நாள் நைட்டு 2 பேரும் ஒரு ரூம்ல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்க வர ஹெலன் ஓரமா நின்னு இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்றத பாத்துட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு கிரேஸ் பயந்து போயிடுறா. எல்லாரும் கீழே காத்துட்டு இருக்காங்க. 2 பேரும் வேகமா வாங்கன்னு சொல்லிட்டு ஹெலன் அந்த இடத்த காலி பண்ணிட்டு கிளம்பிடுறான். இதனால அப்செட் ஆகுற கிரேஸ் யார் காத்துட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அலெக்ஸ், இதை நான் ரொம்ப நேரம் சொல்ல முயற்சி பண்ணினேன். எங்க குடும்ப வழக்கப்படி புதுசா கல்யாணமாகி வர ஆள் அன்னைக்கு நைட்டு நடக்கிற கேம்ல எங்க குடும்பத்தோட கலந்துக்கணும். அப்போதான் அவங்க எங்க குடும்பத்துல சேர்ந்ததா அர்த்தம். இதுல ஜெயிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, சும்மா விளையாண்டா மட்டும் போதும்னு சொல்றான். அதுக்காக அப்படி என்ன கேம்னு கேக்குறா. கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும், அதுல நீ எடுக்கிற கார்டை பொறுத்து உன்னோட கேம் இருக்கும் அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? கேம் விளையாடுறதுல நான் கெட்டிக்காரி, ஈஸியா ஜெயிச்சு உங்க குடும்பத்துல சேர்ந்துருவேன் பாருன்னு கிளம்புறான். இப்ப கீழே போனா அவங்களுக்காக ஒட்டுமொத்த குடும்பமும் காத்துட்டு இருக்காங்க. கல்யாணத்தை மிஸ் பண்ணின அலெக்ஸோட அக்கா எமிலி, அவ புருஷன், குழந்தைங்க எல்லாரும் கரெக்டா கேம் ஆரம்பிக்கிறதுல வந்துடுறாங்க. 11:55 ஆகிருச்சு. சின்ன பசங்க 2 பேரையும் தூங்குறதுக்காக ரூமுக்கு அனுப்பிட்டு மத்த எல்லாரும் ஒரு பெரிய ரூமுக்குள்ள போறாங்க. அங்க அலெக்ஸோட அப்பா அவங்க குடும்ப வரலாறு பத்தி கிரேஸ்ட எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. இந்த பாரம்பரியமான விளையாட்டு எங்க தாத்தாவோட தாத்தா விக்டரால உருவாக்கப்பட்டது. லூபெயில் அப்படிங்கிறவரோட ரகசிய ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாரு. அது மூலமா தான் எங்களுக்கு இந்த அளவுக்கு செல்வம் கிடைச்சது. எங்களுக்கு பின்னாடி வர்ற சந்ததிகளுக்கும் கிடைக்கணும்னு தான் நாங்க இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த பாக்ஸ்ல நான் ஒரு எம்டி கார்டை வைக்கிறேன், அதை நீ வெளியில எடுக்கும்போது என்ன கேம் விளையாடணும் அப்படிங்கறத லூபெயில் முடிவு பண்ணுவாருன்னு சொல்றான். எனக்கு இதுல செஸ் கேம் வந்துச்சுன்னு அக்கா புருஷன் சொல்றான். அண்ணன் பொண்டாட்டி ஓல்ட் மெய்ட் கேம் வந்துச்சுன்னு சொல்றான். இப்போ கிரேஸ் கிட்ட பாக்ஸ கொடுத்து அதுல இருந்து கார்டை வெளியில எடுக்க சொல்றாங்க. கிரேஸும் கார்டை வெளியில எடுத்துட்டா. எல்லாரும் ரொம்ப ஆவலா என்ன வந்திருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. அவர் ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே கண்ணாமூச்சி விளையாட்டு வந்திருக்கு அப்படிங்கிறான். ஆனா இதை கேட்டதும் எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிடுறாங்க. அலெக்ஸ் அண்ட் டேனியல் முகமே வாடி போயிருது. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் இந்த கேம் பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். உடனே கிரேஸ் என்னாச்சு, எல்லாம் ஓகே தானே அப்படின்னு கேக்குறா. அவங்களும் ஓகே தான் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த கேமோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது, காலையில விடியிற வரை நீ எங்க கண்ணுல படாம ஒளிஞ்சிருக்கணும். சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் அணைச்சிருவோம். இந்த வீட்டுல நீ எங்க வேணாலும் ஒளிஞ்சிக்கலாம். நாங்க எல்லாம் உன்னை தேடுவோம்னு டோனி சொல்றாரு. இப்ப கேமரா எல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. வீட்டோட கதவுகள் எல்லாமே லாக் பண்ணியாச்சு. கிரேஸ் வெளியில போய் அங்க இருக்க ஒரு குட்டி லிப்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறா. மத்தபடி குடும்பத்துல இருக்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கிறாங்க. மனசு உடைஞ்சு போய் சோகமா இருக்கான் அலெக்ஸ். அவனை மட்டும் கேம்ல கலந்துக்க வேணாம்னு அங்கேயே இருக்க சொல்றாங்க. போட்டி ஸ்டார்ட் ஆயிருச்சு. எல்லாரும் துப்பாக்கி, கத்தி, கோடாரின்னு பெரிய பெரிய ஆயுதங்களோட அவளை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரே இடத்துல ரொம்ப நேரம் ஒளிஞ்சிருக்கவும் போர் அடிக்குதுன்னு அங்கிருந்து வேற இடத்துக்கு மாறுற கிரேஸ். அப்ப அவன் நடக்கிற சத்தம் கேட்கவும் ரூம்ல குழந்தைங்களுக்கு பாதுகாப்பா இருந்த வேலைக்காரி தூக்கத்துல இருந்து முழிச்சிடுறான். அங்க பார்த்தா ஒரு சின்ன பையன் மட்டும் ரூம்ல இருந்து காணாம போயிருப்பான். அவனை தேடிட்டே வெளியில கிளம்பி போறான். என்ன நடக்குதுன்னே தெரியாம இருக்கிற கிரேஸ் சிரிச்சுக்கிட்டே ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருக்கா. அப்ப சட்டுன்னு ஒரு கை பின்னாடியில இருந்து அவ வாயை பத்தி உள்ள இழுக்குது. நல்ல வேளை அந்த ஆள் யாருன்னு பார்த்தா அவன் புருஷன் அலெக்ஸ். அந்த சமயம் வேலைக்காரி அந்த ரூமுக்கு வரதால
எதுவும் பேசாதன்னு சொல்லிட்டு கிரேஸ் வாயை பொத்தி அங்கேயே அவ கூட சேர்ந்து மறைஞ்சுக்கிறான். திடீர்னு ஒரு துப்பாக்கி சத்தம் அந்த வேலைக்காரி மண்டையை உடைச்சிட்டு போகுது. இத பார்த்து கிரேஸ் மிரண்டு போயிடுறா. அவளை துப்பாக்கியால சுட்ட அலெக்ஸோட அக்கா எமிலி நான் கிரேஸ கொன்னுட்டேன்னு சந்தோஷத்துல கத்தி துள்ளி குதிக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு ரூம்குள்ள வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது கிரேஸ் இல்ல வீட்டு வேலைக்காரின்னு. அப்போ டேனியல் அதான் ஒரு ஆள் இன்னைக்கு நைட்டு செத்தாச்சு, இதோட போட்டி முடிஞ்சிருச்சான்னு கேக்குறான். இன்னும் போட்டி முடியல, மணப்பொண்ணு செத்தா மட்டும்தான் இந்த போட்டி முடியும்னு அவங்க அத்தை சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க கிரேஸ் கண்ணுல இருந்து கண்ணீர் தாரையா ஊத்துது. கொஞ்ச நேரத்துல மத்த எல்லாரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. கிரேஸ மட்டும் வீட்டுல இருந்து வெளியில போறதுக்கான ரகசிய பாதை வழியா கூட்டிட்டு போறான் அலெக்ஸ். அப்ப பயந்து போய் இருக்க கிரேஸ் என்ன நடக்குது இங்க அலெக்ஸ், உங்க குடும்பத்துல எல்லாரும் சைக்கோ மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அலெக்ஸ் உனக்கு கண்ணாமூச்சி விளையாட்டு வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த கேம் ரூல்ஸ் படி சூரிய உதயம் ஆகுறதுக்குள்ள உன்னை நாங்க கொன்னுடணும், இல்லைன்னா எங்க குடும்பத்துக்கு ஏதாவது கெட்டது நடக்கும்னு எல்லாரும் நம்புறோம். ஒருவேளை இந்த கேம் விளையாடாம போனா நாம 2 பேருமே செத்துருவோம்னு சொல்றான். இதை கேட்டு கோபமாக கிரேஸ் இவ்வளவு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஏன்டா என்கிட்ட முன்னாடியே சொல்லல அப்படின்னு கேக்குறா. உண்மையில ரொம்ப லவ்வா இருந்தேன், எங்க நீ என்னை விட்டு பிரிஞ்சு போயிருவேன்னு தான் சொல்லல. இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் சொல்ற மாதிரி கேளு, இங்க இருந்து தப்பிச்சிடலாம். இந்த பாதை வழியா நேர போனா கிச்சன் வரும், அங்க இருக்க கதவை நான் சர்வர் ரூம்ல இருந்து அன்லாக் பண்ணிடுறேன், நீ உடனே வெளியில கிளம்பிடுன்னு சொல்றான். தனியா போறதுக்கு கிரேஸ் ரொம்ப பயப்படுறா. ஆனா வேற வழி இல்ல. கிரேஸ் கண்ணுல ஒரு பக்கம் தண்ணி தாரையா ஊத்துது, மறுபக்கம் கைகால் எல்லாம் ஒரே நடுக்கமா இருக்கு. அதோடவே நடந்து போயிட்டு இருக்கா. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் 2 பக்கமும் கதவு இருக்கு. அதுல எந்த கதவு வெளியில போறதுக்குன்னு அவளுக்கு தெரியல. சரின்னு ஒரு கதவை திறந்து பார்த்தா கரெக்டா அதே பாதை வழியா இவனுங்க குடும்பத்துல இருக்க 3 பேர் டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டு இருப்பானுங்க. அவனுங்க இவளை பார்த்து ஷாக் ஆகுறானுங்க, இவ அவனுங்களை பார்த்து ஷாக் ஆகி நிக்கிறா. வேகமா துப்பாக்கி எடுத்து சுட பாக்குறான் டோனி. ஆனா அதுக்குள்ள இன்னொரு பக்கத்துல இருந்து வர்ற எமிலி துப்பாக்கியை சுட தெரியாம சுட்டு கிரேஸ தப்பிக்க விட்டுறா. அங்க இருந்து தப்பிச்சு ஓடுற கிரேஸ் இருக்கிற கதவு எல்லாத்தையும் திறக்க முயற்சி பண்றா. ஆனா எல்லாமே லாக் ஆகி இருக்கும். வெளியில யாரும் நடந்து வர சத்தம் கேட்டு ஒரு ஓரத்துல போய் ஒளிஞ்சுக்கிறா. பயத்துல மேலையும் கீழையும் ரொம்ப மூச்சு வாங்குது. அப்போ உள்ள வர டேனியல் நான் சரக்கடிக்க தான் வந்தேன், ஆனா இருந்தாலும் நீ இங்க இருக்கிறத பத்தி என் குடும்பத்து ஆளுங்களுக்கு சொல்லணும், உனக்கு கொஞ்ச நேரம் டைம் தரேன், அதுக்குள்ள இங்க இருந்து எஸ்கேப் ஆகிருன்னு சொல்றான். அதை கேட்டுட்டு அவனும் ஓட்டம் பிடிக்கிறான். சொன்ன மாதிரி இவனு குடும்பத்து ஆளுங்களை கூப்பிடுறான். எல்லாரும் அங்க வந்துட்டு தப்பிக்க விட்ட டேனியலை பிடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில நான் துப்பாக்கி எங்கேயோ தொலைச்சிட்டேன்னு எமிலி புலம்புறா. நீ வேணும்னா என்னோட வில்லம்ப பயன்படுத்திக்கன்னு அவன் புருஷன் கொடுக்குறான். அவ கையில வாங்கின அடுத்த செகண்ட் ரூமுக்குள்ள ஓடி வர இன்னொரு வேலைக்காரியோட வாயில சுருகி அங்கேயே அவ செத்துடுறான். மறுபடியுமா எமிலின்னு எல்லாரும் அவளையே பாக்குறாங்க. அவ என்னடானா ஏன் எனக்கு மட்டும் இப்படி மறுபடியும் நடக்குதுன்னு அழுகுறா. அவளுக்கு ஆறுதல் சொல்லிட்டு எல்லாரும் மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறாங்க. நேரம் ரொம்ப ஆகிட்டு இருக்கதால சிசிடிவி எல்லாத்தையும் ஆன் பண்ணி அவளை கண்டுபிடிச்சு கொள்ளலாம்னு முடிவு பண்றாங்க. இந்த பக்கம் ஓடிட்டே திரியிற கிரேஸ் ஒரு ரூம்ல இருந்து துப்பாக்கி எடுத்துட்டு சமையல் அறையை ரீச் பண்ணிடுறா. அங்க போனா டோர் இன்னும் அன்லாக் ஆகல. அவ துப்பாக்கியை எடுத்து கதவை சுட பாக்குறான். ஆனா அதுல இருந்து குண்டு வெளியில போகல. அதுக்குள்ள விசில் அடிச்சுட்டே வீட்டு வேலைக்காரன் உள்ள வரான். இவ அங்கேயே ஒரு இடமா பார்த்து ஒளிஞ்சுக்கிறான். அவன் டீ போட்டுட்டு இருக்கும்போது சர்வர் ரூம்ல இருந்த அலெக்ஸ் கதவை அன்லாக் பண்ணிடுறான். அந்த சத்தம் கேட்டு வேலைக்காரன் உஷாராகிடுறான். இவனை துப்பாக்கி எடுத்து வேலைக்காரனை நோக்கி சுடுறா. துப்பாக்கி சுடாததால அவனை ஒரு ஜாரை வச்சு அடிச்சுட்டு அங்க இருந்து ஓட்டம் பிடிக்கிறான். இன்னொரு பக்கம் சர்வர் ரூம் கதவை டோனி உடைச்சிட்டு இருக்கான். அவங்க உள்ள வரதுக்குள்ள எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குறான் அலெக்ஸ். இதனால சரி பண்ண முடியாத அளவுக்கு எல்லாம் ரிப்பேர் ஆகிருது. இதுல அப்செட் ஆகுற டோனி அலெக்ஸ் அங்கேயே கட்டி போட்டு கிரேஸ தேட போயிடுறான். ஓடிட்டே இருக்கிற கிரேஸ் லிப்ட் இருந்த இடத்துல வேலைக்காரி ஒருத்திய பார்த்து உதவி கேட்கிறா. ஆனா அந்த வேலைக்காரி புது பொண்ணு இங்கதான் இருக்குன்னு சொல்லி கத்திட்டே தெரியாம லிப்ட் பட்டனை அழுத்திடுறா. இதனால அவ உடம்பு அந்த கதவுல மாட்டி நஞ்சு அப்பவே செத்துடுறான். கதவு எல்லாமே அன்லாக் ஆகி இருக்கதால ஈஸியா வெளியில போற கிரேஸ் அவ வெளியில இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மொத்த குடும்பமும் வெளியில தேட ஆரம்பிக்கிறாங்க. அதனால அவ அங்க பக்கத்துல இருக்க கொட்டையைக்குள்ள ஓடி போய் ஒளியிறா. படத்தோட ஆரம்பத்துல ரூம்ல இருந்து எஸ்கேப் ஆகி இருந்த அந்த சின்ன பையன் கொட்டையைக்கு வரான். அப்பாடா நீதான் நானு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் கிட்ட நிலைமையை பத்தி சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்றான் கிரேஸ். ஆனா அவன் பட்டுன்னு துப்பாக்கி எடுத்து இவளோட கையில சுட்டுடுறான். ரொம்ப கோவமான கிரேஸ் குட்டி சைத்தானின்னு சொல்லிட்டு அவனுக்கு மூஞ்சி மேல ஓங்கி ஒரு குத்து விடுறான். அவன் அங்கேயே மயங்கி விழுந்துடுறான். சரின்னு டார்ச் லைட்டை எடுத்துட்டு கிளம்பலாம்னு பார்த்தா ஆடு ஒண்ணு முட்டை வருது. அதுல மிரண்டு போய் பணத்தை எல்லாம் கொட்டி போடுற குளிக்கல விழுந்துடுறா கிரேஸ். அதுல இருந்து ஒரு கையை மட்டும் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி தப்பிச்சு வந்துடுறா. இந்த சீன் ரொம்ப கொடூரமா இருக்கும், பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். மேல ஏறி வரும்போது இன்னொரு கையோட பேலன்ஸ் தேவைப்படும். அதுக்காக அடிபட்டு இருக்க கையை யூஸ் பண்ணுவா. ஆனா அது நேர போய் ஒரு ஆணி மேல விழும். இதுல வலி தாங்க முடியாம உயிரே போற அளவுக்கு கத்துவா. எப்படியோ ஒரு வழி அங்க இருந்து தப்பிச்சு வடக்கு பக்கமா இருக்கிற மெயின் கதவை நோக்கி ஓடிட்டு இருக்கா. அதை பாக்குற டேனியல் பொண்டாட்டி வீட்டு வேலைக்காரன் சொல்றான். அவன் அங்க இருந்து காரை எடுத்துட்டு கிளம்புறான். கிரேஸ் ஒல்லியா இருக்கதால ஈஸியா கதவுல இருந்து கம்பியை வளைச்சிட்டு அது வழியா வெளியில போக முயற்சி பண்றா. இதுல அவ உடம்பு முழுசா கம்பி கிழிச்சிருது. வெளியில போனா கார் ஒண்ணு அந்த பாதையை கிராஸ் பண்ணுது. உதவி கேட்டு காரை நிறுத்துறா. ஆனா அந்த கார் அவளை ஏத்தாம அங்க இருந்து கிளம்பிடுது. இதனால ரொம்ப கோபமாக கிரேஸ் பணக்காரங்க எல்லாருமே இப்படித்தான் இருக்கானுங்கன்னு நல்லா வண்டையா கேட்டுட்டு அங்க இருந்து ஓட்ட முடிக்கிறா. கொஞ்ச நேரத்திலேயே அங்க கார்ல வந்து சேர்ற டிரைவர் அவளை பிடிக்க முயற்சி பண்றான்.
ஆனா அவனை அடிச்சு போட்டுட்டு கிரேஸ் கார் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. நிறைய டெக்னாலஜியோட இருக்கிற அந்த கார்ல போலீஸுக்கு கால் பண்ண முயற்சி பண்றா. ஆனா அந்த கார்ல இருக்கிற ரோபோட் வாய்ஸ் நீங்க இந்த காரை திருடிட்டு போறீங்கன்னு சொல்லிட்டு ஆஃப் ஆயிருது. என்னடா இது இப்படி சோதனையா இருக்கேன்னு உடஞ்சு போய் காருக்குள்ளே உட்காந்துருக்கா கிரேஸ். இப்ப அங்க வர அந்த டிரைவர் கிரேஸ் கையை கட்டி போட்டு அவளை மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அவளை பிடிச்சிட்டேன்னு வீட்டுல இருக்க எல்லாருக்கும் வீடியோ கால் மூலமா சொல்லிடுறான். வீட்டுல இருக்க எல்லாரும் நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. ஆனா அதுக்குள்ள மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிற கிரேஸ் ஓங்கி டிரைவர் மூஞ்சி மேலேயே மிதிக்கிறா. இதுல அவன் நில குழஞ்சு கார் ஆக்சிடென்ட் ஆகிருது. இதையெல்லாம் வீடியோல பாத்துட்டு இருக்க டோனி அந்த இடத்துக்கு டேனியல் அனுப்பி வச்சுட்டு அவனும் மறைஞ்சிருந்து பாத்துட்டு இருக்கான். காருக்குள்ள இருந்து வெளியில வர கிரேஸ் இந்த முறையும் டேனியல் தப்பிக்க விட்டுருவான் அப்படின்னு நினைக்கிறா. ஆனா டேனியல் இந்த முறை அவளை பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப எல்லாரும் ஒரு ரூம்ல கூட்டிட்டாங்க. அவளை கொல்றதுக்கு முன்னாடி ஒரு பானை மாதிரி குடிக்கிறாங்க. அதை குடிச்ச உடனே எல்லாருக்கும் வாந்தி வருது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி டேனியல் அவ கையில இருந்த கட்டை அவுத்து விட்டு தப்பிக்க உதவி பண்றான். ரெண்டு பேரும் கொஞ்சம் தூரம் ஓடிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க வர அவன் பொண்டாட்டி டேனியல் கழுத்தை பார்த்து துப்பாக்கியால சுடுறா. இதுல அவன் அங்கேயே செத்துடுறான். அடுத்து கிரேஸை பார்த்து சுட முயற்சி பண்றான். ஆனா கிரேஸ் கையில இருந்த கத்திய வச்சு அவளை குத்திட்டு அங்க இருந்து கிளம்ப பாக்குறா. அதுக்குள்ள அங்க வர டோனி வேகமா இவளை அடிக்க போறான். அவனையும் போட்டு பொழந்துட்டு எந்திரிச்சு பார்த்தா அவன் பொண்டாட்டி அம்பு விடுறா. ஒரு சின்ன கேப் தான். அதுல இருந்து தப்பிக்கிற கிரேஸ் அவளை அடிச்சே கொன்னுடுறா. இதுக்கிடையில ரூம்ல இருந்து தப்பிக்கிற அலெக்ஸ் டேனியல இவதான் கொண்டுட்டான்னு நினைச்சு ரொம்ப கோபம் வாங்கிடுறான். அம்மாவை அடிச்சு கொண்டுட்டு இருக்கும்போது உள்ள வர அலெக்ஸ் நல்லா பேசுற மாதிரி நடிச்சு கிரேஸ் அவன் குடும்பத்துக்கிட்ட புடிச்சு கொடுத்துடுறான். கிரேஸ் ரொம்ப கெஞ்சி பாக்குறான். ஆனா அலெக்ஸ் மனசு மாறுற மாதிரியே தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிய போகுது. அதனால நேரத்தை வீணாக்க கூடாதுன்னு ரெண்டு பக்கமும் அவ கைய பிடிச்சுக்கிறாங்க. இந்த விளையாட்டை வெறுத்த அலெக்ஸ் இந்த முறை அவனே முன்னாடி நின்று நடத்துறான். சைத்தான் வாழ்கன்னு சொல்லிட்டே கத்தியால ஓங்கி குத்த பாக்குறான். அதுல இருந்து கிரேஸ் லேசா நழுவுறதால இதயத்துக்கு பதிலா அந்த கத்தி நேர தோள்பட்டையில போய் பாயுது. ஒரு பக்கம் கிரேஸ் தப்பிச்சிருந்தாலும் இன்னொரு பக்கம் விடிஞ்சு சூரிய ஒளி வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. இத பார்த்துட்டு எல்லாரும் பயப்படுறாங்க. ஏதோ ஒரு கெட்டது நடக்க போகுதுன்னு தெரியும். ஆனா அது எப்படி நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. நேரம் ஆகிருச்சு. ஒண்ணுமே நடக்கல. எனக்கு அப்பவே தெரியும் இதெல்லாம் சும்மா போய் கட்டுக்கதைன்னு. அதான் ஒண்ணு நடக்கல. இந்த பொண்ணு என்ன பண்றதுன்னு கேக்குறான் ஃபீட்ச். நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அலெக்ஸும் கிரேஸ் கிட்ட பேச ட்ரை பண்றான். ஆனா கிரேஸ் கையில கத்திய வச்சுட்டு பக்கத்துல வர விட மாட்டேங்கிறா. இந்த பக்கம் அவங்களோட அத்தை லூபெயில் சொன்னது பொய் இல்ல, நேரம் ஆகிறதுக்குள்ள இவளை கொன்னுடலாம்னு கோடாரியோட அவகிட்ட போறான். ஆனா சட்டுன்னு அவ உடம்பு அப்படியே வெடிச்சு செதறுது. எல்லாரும் ஒருத்தர் அதிர்ச்சியாகி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அடுத்தடுத்து ஒவ்வொருத்தர் உடம்பா வெடிக்க ஆரம்பிக்குது. எல்லாரும் பயத்துல மிரண்டு போயிருக்கத பார்த்துட்டு கிரேஸ் சிரிக்கிறா. இப்ப எல்லாருமே செத்தாச்சு. மிச்சம் இருக்கிறது அலெக்ஸ் மட்டும்தான். நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், மன்னிச்சிருன்னு சொல்லி கெஞ்சிராவன். ஆனா கிரேஸ் கையில இருந்த மோதிரத்தை கலட்டி எனக்கு விவாகரத்து வேணும்னு சொல்லி அலெக்ஸ் மேலேயே வீசி எறிகிறா. அடுத்த செகண்டே அவன் உடம்பு வெடிச்சு சதுருது. இப்ப எல்லாம் முடிஞ்சு போலீஸ் வந்துட்டாங்க. உடம்பு ஃபுல்லா ரத்தக்கரையோட வெளியில போற கிரேஸ் படியில உட்காந்துட்டே ஸ்டைலா ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கா. இதோட இந்த படம் முடியுது.